சர்ச்சுக்கு வர சொல்ல மாத்திரமல்ல பரிசுத்தம், கணவனோடு மனைவியோடு வாழ்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, போக்கிலே வரவில, கணவன் கண்மறையும் தூரத்துல, மனைவி கண்மறையும் தூரத்துல, பிள்ளைகள் கண்மறையும் தூரத்துல, உங்க பாஸ்டர் கண்மறையும் தூரத்துல போனாலும் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்றும் பரிசுத்த ஆவியை உடையவர்கள் என்றும், உலக சிநேகம் தேவனுக்கு நேரு டெட் அகைன்ஸ்ட் பகை என்றும் உணர்ந்து வாழ்ந்தீங்கன்னா அக்கறைக்கு போயிடலாம். சபையே, உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, உன் சொந்த அப்பனையும் அம்மையும் சில சூழ்நிலைகளுக்கு அவங்களுக்கு தவிர்க்க முடியாது என்று தேவனுக்கு பிரியமல்லாதது செய்தா நீ கர்த்தருக்கு பகைஞன் என்பதை இந்த வேர்ட் ஆஃப் காட் சொல்லுகிறது. சபையே, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. உலக சிநேகம் தேவனுக்கு நேரான பகை என்பதை சொல்கிறேன். நீங்க பரிசுத்த ஆவியை சிநேகிங்க, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஆமென்.